ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்களா, எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டே இன் மை லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ரீசெண்டாக அக்ஷய் பாப்பாவோட ஸ்டடி ரொட்டீன் போடுங்க, அக்ஷய் பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ரீசெண்ட் டேஸாக அவளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான மீலாக நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல், பச்சை பயிறு, ஜவ்வரிசி, கேழ்வரகு நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா அரைச்சிட்டு அதை நான் வந்து பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு வந்து வேர்க்கடலை சட்னி எடுத்துக்கிட்டேன். அவள் வேர்க்கடலைனா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் செப்பரேட்டாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன். அதனால் அவளுக்கு சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் வேர்க்கடலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கண்டிப்பாக நம்ம இன்டேக் பண்ணணும். ஆனால் அது பாப்பா வந்து சாப்பிட மாட்டா அப்படின்றதுனால அவள் இன்டேக் பண்ணுற மாதிரி எதுலையாவது நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவளும் சட்னி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம் தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடனே அரைச்சி நம்ம தோசை சுட்டுடலாம். ஃபர்மெண்ட் ஆகணும்லாம் அவசியமே கிடையாதுங்க. பாருங்கள், இப்போ நான் தோசை சுடுறேன், எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வருது அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இது கூடவே பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றி தோசையில் வந்து கொடுத்துருவேன் நான். இந்த தோசை கூடவே வந்து அவளுக்கு நல்ல ஒரு மீல் பிளாட்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன். அதில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தோசை வைக்கிறோன்னா கண்டிப்பாக சட்னி இருக்கும். அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் கம்பல்சரி ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரூட்லேயே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் வந்து பேரிக்காய் தான். அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுனால அவளுடைய மீல் பிளாட்டரில் கண்டிப்பாக வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை பேரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீல் பிளாட்டர் மாதிரி வச்சு கொடுக்குறது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஃப்ரூட்டு, சீடெல்லாம் ரெகுலராக இன்டேக் பண்ணுற மாதிரி நான் பார்த்துட்டு வரேன். ஏன்னா அவளுடைய ஹெல்த்லேயும் சரி, அவளுடைய ஹேர்லேயும் சரி, அவளுடைய ஸ்கின்லேயும் சரி நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு வரேன். அவகிட்ட மார்னிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை நட் ஸ்மூதி தான் ரெடி பண்ண போகிறேன். அவளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நான் வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் அவளுக்கு நான் மீலே கொடுப்பேன். ஏன்னா அவளுக்கு வந்த உடனே நல்லா எனர்ஜியாக அது ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொன்னதால் நான் ஈவினிங் கொடுக்குறேன். இப்போ நாங்கள் ஜிம்முக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஜிம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் போகலங்க. ஜஸ்ட்டு என்னுடைய பாடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நான் போகிறேன். ஏன்னா நான் ஒரு 2 kg கூட தூக்கவே மாட்டேங்க. ஆனால் இப்போலாம் நல்லா 10 kg வரைக்கும் தூக்குற அளவுக்கு ரெடி பண்ணிட்டாரு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதே தோசை மாவில் நான் 6 எக் ஒயிட்ஸ் போட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மீல் எடுத்துக்கிட்டோம். ஒரே ஒரு தோசை தான் எடுத்துக்கிட்டோம். 1 hour later. என்னங்க, ரொம்ப நேரமாக சிஸ்டம் பார்க்கறதுனால உங்கள் ஹைஸ் ஃபுல்லாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல. உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்? என்னது இது? இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்தே போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என் ஒய்ஃப் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகோரா பிராண்ட்லேருந்து சுப்ரீம் ஐ மசாஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது கண்ணுக்கு ரொம்ப சூப்பர் ரிலாக்ஸ் கொடுக்குமா. இந்த மசாஜர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஃபோல்டபுள் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாரோட தலைக்கும் செட் ஆகிற மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க குஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்ட்ரா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. அண்ட் அட்ஜஸ்டபிள் பேண்ட் கொடுத்துருந்தாங்க, அது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் பக்கிலும் இருந்துச்சு. இதனால் நம்ம எல்லார் தலைக்கும் சூட் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பவர் பட்டன் பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணோடனே ஆன் ஆகிடும். இதில் மொத்தம் 5 மோடு இருக்குது. சாஃப்ட் மோட், ஸ்ட்ராங் மோட், ரிலாக்ஸ் மோட், ஸ்லீப் மோட் அண்ட் வேக்கப் மோடுன்னு சொல்லி 5 மோட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட் மோட் பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர், ஹீட் ப்ளஸ் மியூசிக் 15 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மோடில் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் மோடு. இதில் வந்து ஹை ப்ரெஷர், ஹீட், வைப்ரேஷன் ப்ளஸ் மியூசிக் கொடுக்கும். இதுவும் 15 மினிட்ஸ் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ரிலாக்ஸ் மோடு. இதில் வந்து ஏர் ப்ரெஷர் ப்ளஸ் மியூசிக் கொடுக்கும். இதுவும் 15 மினிட்ஸ் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப் மோடு. இதில் ஹீட் மட்டும்தான் கொடுக்கும். இதுவும் 15 மினிட்ஸ் ஒர்க் ஆகும். அண்ட் ஃபைனல் மோட் பார்த்தீங்கன்னா வேக்கப் மோடு. இதில் வைப்ரேஷன் ப்ளஸ் மியூசிக் வரும். இதுவும் 15 மினிட்ஸ் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் லெவல்ஸ் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 3 டைப் ஆஃப் கம்ப்ரெஷன் இருக்குது. நோ ப்ரெஷர், சாஃப்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ராங் ப்ரெஷர். அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீட் லெவல்ஸை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். லூக் வார்ம் ஹீட் இருக்குது, ஹை ஹீட் இருக்குது, நோ டெம்பரேச்சர் ஹீட் இருக்குது அண்ட் லோ ஹீட்டும் இருக்குது. அண்ட் நம்ம மியூசிக் கேட்கும் போது வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஆஃப் பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். இந்த ஐ மசாஜரில் ஒரு சில மியூசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் ப்ளூடூத் பேரிங் ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் பேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாஃப்டான காமான சாங் கேட்டுட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த சார்ஜிங் போட்டிருக்கும். இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரியும். பவர்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் லைட்டாக மாறிடும். சரி, ஓகே, என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என் ஒய்ஃப் கொடுத்த கிஃப்ட் எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். இது நல்லா எனக்கு ஃபிட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஆசிலேட்டிங் ப்ரெஷரும் அண்ட் ரிதமிக் மசாஜிங் கொடுக்கறதுனால எனக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ரெஸ் குறையிற மாதிரியும் அண்ட் மைக்ரைன் பெயின் நல்லாவே ரிலீவ் ஆச்சு எனக்கு.
இது நல்லா எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துச்சு. அப்புறம் என்னோட சோர்வெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இந்த ஐ மசாஜர் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது எப்போ வேணால் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நைட்டுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் 15 மினிட்ஸ்லேயே ஆகிடுங்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கும் யாருக்காவது மைக்ரைன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன பண்ணிகிட்ருக்க? ஆக்சுவலாக அக்ஷய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஒன்று பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி வச்சு பண்ண ஒரு ஸ்வீட் லட்டு. ஸ்வீட் லட்டு. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜங்க் எதுவுமே சாப்பிட்றதில்ல. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதில்ல இனிப்பு வகையில். அதனால் சரி வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், அவளுக்கு அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்ட்டு இப்போ அவள் வர டைம் தான். அதனால் செஞ்சு வச்சா நல்ல வாசனையாக இருக்குது. இதோட ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் ராகி மாவு, நெய், வேர்க்கடலை, நாட்டு சக்கரை. ஓகே, இந்த 4 ஐட்டம் தான். ஆமாம், இந்த 4 ஐட்டம் இருந்தால் போதும். இது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வெறும் 10 நிமிஷம் தான் எடுக்கும். ஓகே, இது எப்படி பண்ணணும்? இது வந்து ஃபஸ்ட்டு ராகி மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு அது கல்லில் போட்டு எடுத்துக்கணும். கல்லில் போட்டு எடுத்துகிட்டு அது ஆறினோடனே அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக பிரித்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து வேர்க்கடலை, நாட்டு சக்கரை, ஏலக்காய் ஒன்று போட்டு அரைச்சி அதை எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு எடுத்தால் இந்த ராகி ஸ்வீட் லட்டு ரெடி ஆகிடும். ஓகே, அக்ஷயா வந்து பெட்டர் நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் இது பண்ணி காமிக்கிறேன். பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நீ சொல்கிறது எல்லாருக்கும் புரியாது. ஆமாம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ தான் நீங்கள் வெளில போயிட்டு வந்தீங்க, அதனால தான். இவர் வந்து என்னை ஜிம்மில் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு வெளில கிளம்புனா, அதோட இப்போ தான் வந்தாங்க. சரி, அதுக்குள்ளே நானும் பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. நீ ஏதோ ஒரு செல்ஃபி ஸ்டாண்டை வச்சு பண்ணியிருக்கலாம்ல? அது மாதிரி வாங்கி கொடுங்க. இருக்கு, அது பெரிய ஸ்டாண்ட், அதில் பண்ண முடியாது. ஹேண்டில் பண்ண தெரியல. பாப்பாவுக்கு வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல், இது வந்து பீட்ரூட் பொரியல். ஓகே, இதை சாப்பாட்டில் பிசைஞ்சு பாப்பாவுக்கு. இப்போ மேக்ஸிமம் நீ வந்து அந்த ரைஸில் நிறைய அதை காய போட்டு அதிகமாக காய போட்டு ரைஸை கம்மி பண்ணி ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுத்தா தான் சாப்பிட்றா இப்போ அவள். ஸோ இப்போ வந்து அவள் வந்துடுவா. அவளுக்கு வந்து பிளாட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, கயிறு போட்டுக்கோ. பைக்லேயே கூப்பிட்டு போயிடுவீங்களா? நின்றுக்குமாங்க? கார்லேயே கூப்பிட்டு போக வேண்டியதானே? பழகிடுச்சா? மேகி மேகி பை. பாய். பண்ணிட்டு வா, நான் உனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன், அது கொடுக்குறேன். உனக்கு பிடிச்சது வந்து பாரு. சீக்கிரம் வா.
அக்ஷயா வந்துட்டா, அவள் ரெஃப்ரெஷ் ஆக போயிருக்கா. அதுக்குள்ளே அவளுக்கு சாப்பிட வேண்டிய பிளாட்டர் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம காலையில் ஊற வச்சோம் இல்லையா இந்த ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி வந்து நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து மார்னிங் எடுத்துக்கலாம். பாப்பா வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடணுன்னு தான் ஆசைப்படுவாள். அதனால வந்து இதை அவள் சொல்லிட்டா, எனக்கு ஈவினிங் போல் கொடுங்க, எனக்கு அப்போ வந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால காலையில் ஊற வச்சு நான் ஈவினிங் வந்து இதை அரைக்க போகிறேன். இதை நான் எப்படி அரைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டே வந்து நம்ம இதை ஊற வைக்கும் போதே ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி கொஞ்சம் தான் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அது அப்படியே வந்து நம்ம வந்து ஜாரில் போட்டு இது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இது பாருங்க, இவ்வளோதான் கொக்கோ பவுடர். ஸோ இது ஃப்ளேவருக்காக, ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் நான் வந்து எந்த ஸ்வீட்னரும் போடவே இல்லை. இதில் வந்து பேரிச்சம்பழம் இருக்குது, கருப்பு திராட்சை இருக்கிறதுனால அந்த ஸ்வீட்டே போதும். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் நான் மில்க் ஆட் பண்ண போகிறேன். இது என்னது? இது வந்து புடலங்காய் பொரியல். அதுக்கப்புறம் உனக்கு ஸ்பெஷலாக பண்ணேன்னு சொன்னல, அது இதுதான். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லு. அதுக்கப்புறம் உனக்கு ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி பண்ணியிருக்கேன். சரி, அது ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லு. இந்த லட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பி. லட்டு தான் என்னன்னா கொஞ்சம் ஹெல்த்தி லட்டு, ராகியில் செஞ்சுருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு வந்து வேர்க்கடலை அப்படின்னாவே பிடிக்காது. நான் வந்து லெமன் ரைஸில் வேர்க்கடலை போட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி புளிசாதத்தை வேர்க்கடலை போடுங்க, அதை வேர்க்கடலை மட்டும் தனியாக எடுத்து வச்சு சாப்பிடுவோம். அதனால இதில் வேர்க்கடலை இருக்கு, உனக்கு தெரியல, பொடிஸ் பண்ணியாச்சுல்ல? ஆமாம். ஸோ ஆனால் உனக்கு சாப்பிட ஈஸியாக இருக்குல்ல, பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வேர்க்கடலை அவ்வளோ சத்து இருக்கு. அவள் அதை அவாய்ட் பண்ணிட்டே வரா, அது வேண்டாம், அவள் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு ரெசிபி பார்த்தேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணி நீ பாப்பா கொடுக்கலாம் சொன்னேன். சூப்பராக வந்ததுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, 100% ஹெல்தி. ஓகே, நல்லா இருக்கா? என்ன வருது? வாட்டர்மெலான் நம்ம ஃபுட்டா? எஸ். வேற என்ன இருக்கு? காய் பிடிச்சிட்டு வா. அந்த வெஜிடபிள் கொஞ்சம் கொண்டு வா. ஓகே, என்னங்க? வாவ், எது நல்லா இருக்கு? புடலங்காய் நல்லா இருக்கா? அப்பதான் செஞ்சாங்க, நல்லா இருக்கு. நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? நைட்டுக்கு வந்து வரகரிசி பொங்கல் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் வந்து வெறும் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இது 3/4 அளவு எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். பொங்கல் மாதிரி தான், பொங்கல் மாதிரி. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பொங்கல் போட்டு, இது ரெடிமேடாக வாங்கினது தானே? ஆமாம், இது ரெடிமேடாக வாங்கினதான். காமிக்கிறேன் பேக்கெட் கூட. வரகரிசி பொங்கல். ஆமாம். ஓகே, இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே குக்கரில் போட்டு ஒரு விசில் 2 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், இறக்கிடலாம். சால்ட் இருக்கான்னு பார்த்துட்டு மூடிட வேண்டியதான். இது கொஞ்ச நேரம் இதுலேயே கொதிக்கட்டும். நல்லா ஒரு அரை குக்கு ஆனதுக்கப்புறம் குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் நல்லா வெந்துடும். ஓகே, இதில் தண்ணி எவ்வளோ விட்டாலும் உங்களுக்கு அவ்வளோ குழைய இருந்தாலும் நல்லாயிருக்கும். நீ சொல்கிறத பார்த்தா நானே செய்யலாம் போல இருக்கு. கடைசியாக இறக்கும் போது நெய் விட்டு இறக்கிடணும், அவ்வளோதான். நான் கூட செய்ய முடியும். ஆமாம், யார் வேணாலும் செய்யலாம். இன்ஸ்டன்ட். ஆமாம், இது நல்லா ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். காலையில் அரைச்ச மாவு கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து அவள் முட்டை கொடுக்கணும்ல, அதனால அதில் போட்டு கொடுத்துட்டேன். முட்டை தோசையா? முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சா பொங்கல்? வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. இது யார்? நம்ம பைரவாஸ்கா. எஸ். இது எப்படின்னா நம்ம காலையிலேருந்து யூஸ் பண்ணுற
ஒயிட்ஸ்லாம் பிரிச்சுட்டா எல்லோ வேஸ்ட் ஆகிடும். ஆமாம், நீங்கள் வெறும் ஒயிட் தானே சாப்பிட்றீங்க, எல்லோ சாப்பிட்றது இல்லைல்ல. அதனால டெய்லி வந்து பைரவாஸ்க்கு ஆம்லேட்டாக போயிடும். ஆம்லேட் இல்லை, இதை செஞ்சுட்டு அப்படியே ஸ்கிராம்பிள் பண்ணி சோத்தோட பிசைஞ்சு ஓ சாப்பாடோட பிசைஞ்சு வச்சுருவேன். அப்படியே கொடுத்து அப்படியே சாப்பிடுவோம். நல்ல மணமாக இருக்கு. அம்மாடி, ஓ டின்னர் ரெடி. என்னது இது? வரகரிசி பொங்கல். சாப்பிட்டு பார்த்து உப்பு இருக்கா சொல்லுமா? நான் பார்க்கவே இல்லை. சூடாக இல்லை, ஆறி போச்சு. சூடாக தான் இருக்கும், பார்த்து சாப்பிட. இப்போ தான் எடுத்தது. சூடாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? பக்கத்தில் இருக்குது வந்து தோசை காலையில் உனக்கு அரைச்சி செஞ்சாங்கல்ல, அது கொஞ்சம் மீந்துருச்சு. அதனால சரி வச்சுக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் அப்படின்ட்டு அப்படி செஞ்சாச்சு. நல்லா இருக்கா? சரி, ஓகே, என்ஜாய் யுவர் மீல். குட் நைட். வேர்க்கடலை சட்னியும் காலையில் வச்சது தான், அது நல்லா மேட்சாக இருக்கும் சாப்பிட. சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி 9:30 வரைக்கும் தான் படிக்கணும். அதுக்கப்புறம் தூங்கணும். காலையில் அப்புறம் ஏர்லி மார்னிங் எந்திரி, 5 o'clock எந்திரிச்சு படி, சரியா? சரி, ஓகே, குட் நைட். ஓகே, பாய் பாய் பாய், குட் நைட். அவ்வளோதான். இன்னைக்கு பாப்பா என்னதான் சாப்பிட்டா அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெய்லியும் என்னென்ன ரொம்ப நியூட்ரிஷனாக கொடுக்கலான்னு பார்த்து வாங்குவேன். எங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து கிரேஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து ரெடிமேடாக நிறைய ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டெல்லாம் இருக்கும். நம்ம ஈஸியாக வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய வாங்கிக்கேன். லைக் ராகியில் நூடுல்ஸு, அதுக்கப்புறம் வரகரிசி பொங்கல், குதிரவாளி பொங்கல், அதுக்கப்புறம் வந்து இது பாஸ்தாலேயே பீட்ரூட் பாஸ்தா, அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் நான். ஸோ ஒவ்வொரு மீல் அப்போ பாப்பாவுக்கு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து மைதாவை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இப்படி நாங்கள் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மத்தியானம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ரைஸ் அப்படின்றத நான் மாற்றலை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு வெடிக்கும் போது அவங்களும் சேர்த்து வெடிச்சிருவாங்க. அதனால் அதுக்குன்னு போனால் வீட்டில் 3 பேருக்கு 3 சமையல் ஆகிற மாதிரி ஆகிடும். இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் சாப்பிட்றதே இல்லை. அண்ட் நான் ஒரு சாப்பாடு, அவள் ஒரு சாப்பாடுனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுன்றதுக்காக ரைஸு, குழம்பு, அவங்க மதியானம் என்ன காய்கறி செய்கிறாங்களோ, என்ன குழம்பு வைக்கிறாங்களோ அதையே வந்து பாப்பாவுக்கு குடிச்சு அது கூட ஃப்ரூட்டு, நட்ஸு, ஷேக் லைக் அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். காலையில் நைட்டு மட்டும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதனால் வந்து இப்படி தான் பாப்பாவோட மீல் பிளான் போயிட்டுருக்கு. அண்ட் அவளுடைய ஹெல்த்லேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பயங்கர டயர்டாகிடுவா. இப்போ அந்த டயர்ட்னஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கா. ஸோ அவளுடைய ஸ்கின்லேயும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம இப்போலேருந்தே பாப்பாங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஏன்னா இப்போலாம் வந்து சின்ன வயசில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸு, டெஃபிஷியன்சிலாம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக பசங்களுக்கு நியூட்ரிஷனல் ஃபுட்டாக கொடுக்கும்போது நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். அண்ட் இந்த மாதிரி ரெசிபி ஏதாவது ஷார்ட்ஸில் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஃப்ரெண்டாக ரெசிபி பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லை, ராகியில் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். அது ரெசிபி நான் செய்யும்போது கூட ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நான் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவாக சொல்கிறேன். ஓகே, குட் நைட்.